ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா விசா சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்களை பெறுறதுக்கான தொடக்கத்தை வீட்டு தொழிலாளருடைய அலுவலருடைய தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க, உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் குவைத்துக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இடையே இருக்கிற தடையை நீக்கி அவங்க வேலை செய்கிறதுக்கு விரைவில் அனைத்து ஏற்பாடுமே செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்கான நுழைவு விசா மற்றும் ஒர்க் விசா 2 விசாவுமே விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அலுவலகங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறதுக்கு அதிகமான நாடுகளை திறக்கிறதா முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தியோப்பியாவிலிருந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்கிறது குறித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவில் இந்த தடை நீக்கப்படுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் விமான நிலையத்துடைய பாதுகாப்பு ஆதாரம் சட்டவிரோதமாக செயல்களை கண்டறிகிறது, அதை தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வரது, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்து சர்வதேச விமான நிலையத்துக்கு தவறாமல் டெய்லி ஒரு வெளிநாட்டவர் வர்றதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் கண்காணிச்சிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து விசாரணை செஞ்சதன் அடிப்படையில் அவர் தாய்நாட்டுக்கு போகிற பயணிகள் எல்லாத்தையுமே ஸ்மார்ட் ஃபோனை வழங்குற மாதிரி, அதாவது கொடுத்து விற்கிறதுக்காக அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதனால் அவரை உடனே நாடு கடத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. மீண்டும் நாட்டிற்கு நுழையாதபடி அதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எகிப்திய நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு 5 வருடம் நீதிமன்றத்தில் சிறை தண்டனை வீசியிருக்கிறாங்க. காரணம், குவைத்து ஓட்டுநர் உரிமத்தை மோசடி செஞ்சதுக்காக. அதாவது அந்த வெளியுறவு அமைச்சகத்துடைய முத்திரை மொழிய எல்லாத்தையுமே அப்படியே போலியாக அச்சடிச்சிருக்காரு. இது மூலமாக வெளிநாட்டவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஆவணத்தை செக் பண்ணி பார்த்ததில் இது போலியான உரிமம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.